திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கான வசதிகள் முறையாக இல்லை என புகார் எழுந்துள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் மோசமாக இருப்பதாக புகார் கூறப்படுகிறது. குறிப்பாக தாய்மார்களுக்கு சரியான நேரத்தில் உணவு வழங்கப்படவில்லை என்றும் பல நேரங்களில் அவர்கள் உணவு இல்லாமல் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த குறைபாடுகள் காரணமாக நோயாளிகள் மற்றும் தாய்மார்கள் வெளிக்கடைகளுக்கு சென்று ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வரை அதிக செலவில் உணவு வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மேலும் கழிப்பிட வசதி, முறையான சிகிச்சை இல்லை, நோயாளிகளின் உறவினர்களுக்கான தங்கும் வசதி இல்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சொல்ல முடியுமா? நீங்க அதிகாரி ஒரு இது எடுக்கிறதுன்னு கேட்காம தொடச்சு பஞ்சை மட்டும் வச்சு கெட்டுதா அந்த மருந்து வச்சதான் ஆர்மியா? அப்ப நம்ம படியாத முட்டாளா? நமக்கு தான் அவங்களுக்கு படிச்சோட நமக்கு தான் மண்டையில மூளை இருக்கப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு விழுந்தா நம்ம பிள்ளைக்கு தொடச்சு கழுவி மொழியை பொடிய போடுறோம். இது தொடச்சு வச்சுட்டு துணியை போட்டு மூடினா எப்படி ஆறும்? இதை நம்ம கேட்க முடியுமா? அவ்வளவு மக்களும் உணவினுடைய தரம் இதன் காரணமாக வெளியே தான் உணவை வாங்கிட்டு போகிறாங்களே தவிர்த்து அங்கே வழங்கப்படக்கூடிய உணவுகளை வாங்குறதும் கிடையாது, அங்கே கொடுக்கறதும் கிடையாது. முதல்ல அங்கே வரக்கூடிய உணவினுடைய அளவை அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள்கிட்ட கேட்டோனாலே தெரியும். அவ்வளவு உணவுகள் வரதான் செய்து தலைமை சரி இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் சரியில்லாத காரணத்தினால அங்கே பணிபுரிபவர்கள் அந்த உணவுகளை எடுத்து சொல்கிறதா ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்திலேயே குப்பைத்தொட்டி வச்சுருக்காங்க. அதை தினந்தோறும் சுத்தப்படுத்தினாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய கடைகள்லேருந்து சேரக்கூடிய குப்பையினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால அந்த குப்பைத்தொட்டி காணாமல் போயிடுது. ஸோ மக்கள் வெளியே புறத்தில் தான் அதை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் பல முறை பெட்டிஷன் கொடுத்து இதற்கான நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படுறது கிடையாது. அரசு மருத்துவமனையில் ரீசெண்டாக நிறைய செல்ஃபோன் திருட்டு நடந்துகிட்ருக்கு. அதாவது மக்களே இங்கே ஒரு கஷ்டத்துக்காண்டி தான் இங்கே இருக்கிறாங்க. ஒரு கஷ்டப்பட்டவங்க தான் சிகிச்சை பெறுறாங்க. மேலும் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்களோட உடைமைகள், அவங்களோட ஃபோன்கள், செல்ஃபோன்கள் திருட்டு நடைபெறுகிறது. அதாவது நேற்றைய தினம் எனது உறவினர்களோட மொபைல் ஃபோன் திருட்டு போயிடுச்சு. இது ஒரு செக்யூரிட்டியோட உதவிகள் இல்லாமல் இது உள்ளே எந்த திருட்டு பொருளும் எதுவுமே நடக்காது. இது முழுக்க முழுக்க செக்யூரிட்டிகள் தான் பொறுப்பு. அவங்க இந்த தனியார்ட்ட விட்டதுலேருந்து இவங்க இதை கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் கையாளணுங்கிறது என்னோட கோரிக்கை. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கே பணியாற்றுதாங்க. இந்த எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சாப்பாடு வர மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது. இந்த பணியாளர்கள் தான் அவ்வளோ பேரும் இங்கே உள்ள பால், முட்டைகள் அவ்வளோ பேரும் இவங்க தான் கொண்டு போகிறாங்க, தவிர பேஷண்ட்டுக்கு எதுக்கும் கொடுக்க மாட்டேங்காங்க. காலை 6:20 மணிக்கு உணவு கொடுத்துட்றாங்கய்யா. இட்லி வாங்கி வச்சு நாங்கள் குளித்து சாப்பிட போகும்போது அது கல்லாகிறது. ஒரு ஆளை இருத்தினால் மண்டை உடஞ்சி போவோம். அந்த மாதிரி இருக்குது இட்லி. அந்த உணவு சரி செய்யாமல் கேட்டுக்கோங்க. சாம்பார் புளிச்சவாடை அடிக்கிறதுயா, எப்போ வச்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சாம்பார் புளிச்சவாடை வருகிறது. ஆனால் பால் ஒன்று கொடுக்காங்கய்யா, அது வடி தண்ணியோட மோசமாக இருக்குது. வேறு தண்ணியாக தான் இருக்குது, பால் சரியில்லையா.